காவல் நிலையத்துக்கு சென்று வாரி காணாமல் போய்விட்டாள் என்று சொல்லுகிற போது கொஞ்சம் கூட பொறுப்பின்றி அதெல்லாம் இப்ப நாங்க ஒன்றும் புகார் பதிய முடியாது, போயிட்டு காலையில 10 மணிக்கு வாங்க என்று அவ்வளவு பொறுப்பற்ற முறையில் கிரிமினல் நெக்லிஜென்ஸ், வெறிநாய்களை விட மோசமாக இந்த கயவர்கள் இந்த கொலை குற்றத்திலே, இந்த பாலியல் கொலை குற்றத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் மனித சமுதாயத்தில் நடமாடவே தகுதியற்றவர்கள், அருகதையற்றவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கொடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும். சுமார் 6 மணி அளவில் இயற்கை உபாதைகளுக்காக வீட்டை விட்டு வெளியே செல்கிறார். போன மகள் 7 மணிக்கு திரும்பவில்லை, 7:30 மணிக்கு திரும்பவில்லை. இவர்கள் பதறி போய் தேட ஆரம்பிக்கிறார்கள். எங்கும் பிள்ளையை காணோம், மகளை காணோம். உடனே இவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று வாரி காணாமல் போய்விட்டாள் என்று சொல்லுகிற போது கொஞ்சம் கூட பொறுப்பின்றி அந்த SSI செல்வராஜ் என்பவர் அதெல்லாம் இப்போ நாங்கள் ஒன்றும் புகார் பதிய முடியாது, போயிட்டு காலையில 10 மணிக்கு வாங்க என்று அவ்வளவு பொறுப்பற்ற முறையில் கிரிமினல் நெக்லிஜென்ஸ், கொலைக்குரிய அலட்சியம் அனுப்பி வைத்து விட்டார். இவர்கள் இரவெல்லாம் தேடியும் கிடைக்காமல் மறுநாள் காலையில் அதே காவல் நிலையத்துக்கு சென்ற போது ஒன்றும் பெட்டிஷன் வாங்க முடியாது, விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் மனுவை கொடுங்கிறான். இவர்கள் அங்கே போனால் இந்த மனுவை வாங்க முடியாது, நீங்க திரும்ப அங்கே குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போங்க என்று திரும்ப அனுப்பிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நெருங்குற நேரத்தில் அவர்களுடைய பாச மகள் இறந்து கிடக்கிறா அப்படின்னு செய்தி வருது. வெறிநாய்களை விட மோசமாக இந்த கயவர்கள் இந்த கொலை குற்றத்திலே, இந்த பாலியல் கொலை குற்றத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் மனித சமுதாயத்தில் நடமாடவே தகுதியற்றவர்கள், அருகதையற்றவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கொடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும். சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.